மூலியமா இப்போ படங்கள்லாம் நல்லா முன்னேற்றம் அடையுது. இதே ரீல்ஸ் படிப்படியா வளர்ந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஆட்சியே போய்க்கான்ற அளவு வருது. இது அடுத்த சமூக முன்னேற்றத்துக்கு நல்லதுதான். எப்படி சார் விஷ்ணு சார் 2 பேர் இல்லை ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் அது மாறிக்கிட்டே தானே இருக்கும். ஆமாம், டெக்னாலஜி மாறும், டைம் மாறும், டெக்னாலஜியோட நிறைய விஷயங்கள் மாறும். மாற்றம் வந்து பர்மனெண்ட், அதில் வந்து எந்த விதமான இது கிடையாது, டிபேட்டே கிடையாது. ஸோ லைஃப் மாறிட்டு தான் இருக்கும் போது நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ நாங்கள் வரும்போது வந்து கடைசியாக அப்போ தான் அந்த 1 வருஷம் 2 வருஷத்துல தான் ரீலில் படம் எடுப்பாங்க. இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சு. இந்த ரீல்லேருந்து டிஜிட்டல் ஆகும்போது டக்குனு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துருச்சு. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் தான் மெயின்னாங்க. திருப்பி அந்த காலம் போய் திருப்பி வந்து வேற மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணுறது தான் லைஃப். நான் இல்லை அங்கே மாட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸோட படம் பண்ணக்கூடாது, நம்ம படம் பண்ண டேரக்டர்ஸாக படம் பண்ணோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட படங்கள் தான் முண்டாஸ்பட்டி, இன்டர்நெட்னாலே. ஸோ அது நமக்கு ஒரு இடம், ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ டெக்னாலஜி மாறும், விஷயங்கள் மாறும், சிச்சுவேஷன் மாறும், பப்ளிக் மாறுவாங்க, பப்ளிக் பார்க்குற பார்வை மாறும். அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் லைஃபு. ஸோ என்னைக்கு ரீல்ஸ் காலம், அண்ட் நம்ம எல்லாரும் அது அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் அது பொறுத்து நம்ம வாழணும், அவ்வளோதான் சொல்லுவேன். பட் ரீல்ஸ் தான் லைஃப் கிடையாது. லைஃப் வந்து ரீல்ஸை தாண்டியும் இருக்கு. அந்த லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும். ரீல்ஸுங்கிறதுக்காக நம்ம உண்மையான வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. வாழ்க்கை வந்து இட்ஸ் அ ஹோல்சம் லைஃப். அது வந்து வெறும் ரீல்ஸில் மட்டும் போயிட்டு மீதி லைஃப்பில் இருக்கிற விஷயங்கள், நல்ல விஷயங்களை விட்டுறக்கூடாது. அது முக்கியம், அது பார்ட் ஆஃப் லைஃப், அது வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதை தாண்டி ஒரு நல்ல லைஃப்பை வாழணும். வெண்ணிலா கபடி குழுல மாரிமுத்து கேரக்டர் நடிச்சீங்க. இப்போ வீரவா வந்திருக்கீங்க, வீரர் ஆயிருக்கீங்களா? வெண்ணிலா கபடி குழுல வீரர் ஆயிருக்கேன்னு கேக்குறீங்களா? வீரான்னு முடிச்சிருக்கீங்க. 17 years ஆயிருக்குல்ல, அதுலயே வீரர் ஆயிட்டாரு. இல்லை, நான் வரும்போது எனக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க, அதான் உண்மை. நடிப்பு பற்றியும் ஒன்றும் தெரியாது, கேமரா பார்த்ததே கிடையாது. சினிமா கேமரா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப க்ளோஸாக பார்த்து வெண்ணிலா கபடி குழு. அங்கேருந்து எனக்கு 22 படம் பண்ணியிருக்கேன், 17 years சஸ்டெயின் பண்ணியிருக்கேன், 12 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஜேர்னி பார்க்கும்போது நான் என் கண்ணுக்கு நான் ஒரு வீரனாக தான் இருக்கிறேன். பப்ளிக் கண்ணு கண்டிப்பாக அவங்க தான் சொல்லணும். நீங்க வந்து நிறைய ஜானர்ஸ்ல நடிக்கிறீங்க. சில ஆக்டர்ஸ் வந்து ஒரு பிக் பண்ணிக்குவாங்க, அதுலயே அந்த பேட்டர்ன்லயே மாறவே மாட்டாங்க சில ஆக்டர்ஸ். பட் நீங்க வந்து இன்டர்நெட்னாலயா இருக்கட்டும், நீங்க சொன்ன முண்டாஸ்பட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் சூஸ் பண்ணி பண்ணும்போது அதுல வந்து டிஃபிகல்டிஸ் என்ன, அது எப்படி நீங்க சூஸ் பண்றீங்க, அதை சூஸ் பண்றதுக்கான தைரியம் எப்படி? டிஃபிகல்டிஸ் என்னன்னா, ஒவ்வொரு படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. அதனால தான் என் பயணம் வந்து 17 வருஷம் பயணத்துல வெறும் 22 படம் தான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து புது முயற்சி வந்து ஒரு ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு, தப்பு இல்லை. காலங்காலமா இருக்கிற ஒரு ஃபார்முலா அதான் நான் சொன்னால, காலம் மாறும், நம்ம மாறினே இருக்கணும் போது அந்த ஃபார்முலா ரொம்ப வருஷமா ஒரு சக்சஸ் ஃபார்முலா. இப்போ கட்டா குஸ்தி 2 எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்முலாக்குள்ள இருக்கிற ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாக்குள்ள இருக்கிற ஒரு புது விதமான படம், ஆனா ஃபார்முலா அதே தான். இப்போ என்னோட படங்கள், சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலாம் இருக்காது. அப்போ அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு வந்து அதுதான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சு. பட் அது ஒவ்வொரு வாட்டி சக்சஸ் ஆகும்போது அந்த நம்பிக்கை, ஒரு ப்ரொடியூசருக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாகிட்டே தான் இருந்தது. இப்போ ஃப்ராங்கா சொல்லணும்னா, வேல்ஸ் தயாரிப்பில் தான் அவங்களோட சேர்ந்து தான் வந்து விஷ்ணு ஷா ஸ்டுடியோஸ் கட்டா குஸ்தி 2 பண்ணியிருக்கோம். இப்போ எந்த அளவுக்கு சார் என்ன நம்பினார்னா, அவர் கதையே தெரியாது, ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணாரு. நீ பண்றனா கரெக்டாக இருக்கும்பா. அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. பட் அது காரணமே ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பெக்ட் அண்ட் மரியாதை தான். அவங்க ஒவ்வொரு படமும் நான் வித்தியாசமாக பண்ணும்போது அவங்க அதை ரசித்து, அதை கொண்டாடி, அது ஒரு பெரிய விக்டரியாக மாறும்போது எனக்கு சினிமா சர்க்கிளில் அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் என் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு சேலஞ்சஸும் நிறைய இருந்தது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்தேன். ஏன்னா இனிமேல் ஏதாவது வித்தியாசமான கதை வந்ததுன்னா அது டைம் எடுக்கக்கூடாது படமாக மாறுறதுக்கு. ஏன்னா ராட்சசனே வந்து 17 ப்ரொடியூசர் மாறி இருக்கு. ஸோ ராட்சசன் படம், கட்டா குஸ்தி 1 வந்து 5-6 ப்ரொடியூசரும் மாறி இருக்கு. ஸோ இப்படி தான் என் ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன் ஒரு ஜாலியான படம் தான், அதுவே 3 ப்ரொடியூசர் மாறிச்சு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. பட் இப்போ 17 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் ஒரு கதை சூஸ் பண்ணும்போது உண்மையாகவே எல்லாருக்கும் என் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த கதை கரெக்டாக பண்ணுவாங்கன்னு. அதை தாண்டி ஆடியன்ஸ் மாறிட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட்டை வந்து பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷமே நம்ம பார்த்துட்டா ஒரு நல்ல படத்துக்கு ஆடியன்ஸ் கை கொடுக்கும்போது இன்னைக்கு அது கமர்ஷியல் அளவுக்கு ஜெயிக்குது. ஸோ அதுதான் தமிழ் சினிமாவில் வித்தியாசம் சொல்வேன். அந்த நான் சொன்னால மாற்றம், அந்த ஆடியன்ஸ் கிட்டையும் இன்னைக்கு அந்த மாற்றம் வந்திருக்கு. ஸோ இனிமேல் நிறைய கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் வரும். இப்போ கமர்ஷியலே பண்ணாலும் அதுக்குள்ளே நீங்கள் சின்னதாக ஒரு கண்டென்ட் வச்சாதான் ஆடியன்ஸ் அது வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதுதான் கட்டா குஸ்தி. ஸோ அந்த விதத்தில் ஐம் வெரி லக்கி. நான் ரொம்ப வருஷம் முன்னாடியிலேருந்தே கண்டென்ட் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த கண்டென்ட்டோட காலம் இது. இப்போ நான் வந்து அந்த கரெக்டான கண்டென்ட்டும் கரெக்டான கமர்ஷியலும் மிக்ஸ் பண்ணி ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
அந்த விதத்துல கட்டாகுஸ்தி 2 ஒரு பெரிய சக்சஸ் நான் சார் சொல்லுவேன். கட்டாகுஸ்தி 2 நல்லபடியா ஓடிட்டு இருக்கு, வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அடுத்து ரொம்ப நாள் தடைக்கு அப்புறம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. ஆமா, அதுக்கு உங்களோட ரொம்ப ஈகரா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சார் வந்து நடிச்சு கடைசி படம் அது சீஃப் மினிஸ்டர் பதவி எடுத்ததுக்கு அப்புறம் வரப்போகுது. ஸோ வி ஆல் ஆர் வெரி எக்ஸைட்டட் டு see it in theaters. நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக போய் பார்ப்பேன். அண்ட் அது செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படம். மிஸ் ஆயிடுச்சு சில காரணங்கள்னால, பட் வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக இருக்க போகுது சினிமாவுக்கு. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் ஃபைனலி. அண்ட் நாங்களும் ஈகராக காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமா டேட்டு போட்டு அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணோங்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.